வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது நம்ம வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி அப்புறம் தோசை கூடையெல்லாம் வந்து ரொம்ப சூட் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சு இதை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமாதும். லேசாக ஒரு ப்ரௌன் கலர் இருந்தாலே போதும். இப்போ இது கூட ஒரு முழு தக்காளி பழத்தை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 4 காஞ்ச மிளகாயை வந்துட்டு நடுவில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகானா 2லேருந்து 4 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீர்க்கங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம இது கூடவே சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு மேஷ் ஆகி வந்துடும் நம்ம குக் பண்ணும்போதே. இப்போது இதை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். பீர்க்கங்காயிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுமானது. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து இது நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ இடையில வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இதில் வந்து நான் காரத்துக்காக வேறு எந்த மசாலா எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப மைல்டான காரம் தான் இருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து இன்னும் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நம்ம குக் பண்ண இந்த மாதிரி நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மத்து வச்சு மசிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக எடுத்து மிக்சியில் வந்து அந்த பல்ஸ் மோடில் வச்சு லேசாக ஒரே ஒரு திருப்பிட்டு அதை வந்து திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போது கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம கடையில் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து வெளியிலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப டெலிஷியஸான ஒரு கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு பீர்க்கங்காய் கடையல். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.